அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக களமிறங்குகிறார் சீமான். இதுதான் கடந்த சில வாரங்களாகவே கொஞ்சம் பேசு பொருளாக இருந்தாலும் கடந்த 2 நாட்களாக பெரிய பேசு பொருள் ஆக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக புதிய தலைமுறை மற்றும் தினத்தந்தி 2 பேரும் இதை பெரிய அளவுக்கு பேசு பொருள் ஆக்கியிருக்கிறாங்கன்றதான் நம்ம நடந்ததுலேருந்து கவனிக்கிறோம். இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக களமிறங்குகிறார் அண்ணன் சீமான் அப்படின்னு செய்தி வெளியாகிக்கிட்டே இருக்கு. குறிப்பாக இதை ஐயா ரவீந்திரன் துரைசாமி தான் முத தொடங்கி வச்சார். சில வலைவலிகளில் யூடியூப்களில் பேசும்போது அதில் அவர் அப்படியே இதை அங்கங்கே பேசிக்கிட்டே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நிறைய தரப்புகளில் இதை பற்றி பேச தொடங்கிட்டாங்க. அதுவும் கடந்த 2 நாளாக பார்த்தீங்கன்னா தினத்தந்திக்கு அண்ணன் சீமான் பேட்டி கொடுத்ததாகவும் அவர் பொது வேட்பாளராக களமிறங்குகிறார்னு புதிய தலைமுறை செய்தி போட்டுகிட்டே இருந்தாங்க. அப்போ இது ஏன் இப்போ பேசு பொருள் ஆகிட்டே இருக்குது? அதுவும் பொது வேட்பாளர்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பொது வேட்பாளர்னா என்ன? தாவேக்கா, திமுக, அதிமுக யாருமே வேட்பாளர் போட மாட்டாங்களா? அல்லது தாவேக்கா போடுவாங்க, அவங்களுக்கு எதிராக திமுக, அதிமுக எல்லாரும் சேர்ந்து அண்ணன் சீமானை நிறுத்துறாங்களா? இதை பற்றின ஏதாவது ஒரு தெளிவாக அந்த செய்தி வெளியிட்ட நிறுவனங்கள் கொடுத்துருக்கணும். எதுவுமே கொடுக்கல. அப்போ இது உண்மையா? பொது வேட்பாளர்னா யார் சார்பாக பொது வேட்பாளர்? வேறு யாருமே எதிர் வேட்பாளரே போடாமல் அண்ணன் சீமானை ஒரே வேட்பாளராக போட்டு தேர்ந்தெடுக்க போகிறாங்களா? அப்படின்னா இந்த மாதிரி குழப்பங்களை விளைவிப்பது தான் இந்த செய்தியை விதைத்தவர்களின் நோக்கமாக இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ முதல்ல அண்ணன் சீமான் போட்டியிடுகிறாரா, அதுவும் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடுகிறாரா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. அதுக்கு பிறகு தான் பொது வேட்பாளரா இல்லையா, அது எப்படி பொது வேட்பாளர்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அடுத்து தான் வரும். நாம் தமிழர் கட்சி 2009 இயக்கமாக தொடங்கப்பட்டு 2010 கட்சி ஆகுது. கட்சி ஆகும்போதே அறிவித்தது தான் 2011 தேர்தல் வந்தாலும் 14 நாடாளுமன்ற தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தல்களில் போட்டியிடாது, 2016 சட்டமன்ற தேர்தலில் தான் முதலில் களம் காணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் அந்த மேடையிலேயே அறிவிச்சிட்டாங்க. அறிவித்ததுலேருந்து அதுபடி தான் நடந்தது. 2011 சட்டமன்ற தேர்தல் வருது, அதில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடலை. 2014 நாடாளுமன்ற தேர்தல் வருது, அதில் போட்டியிடலை. 2014 அம்மையார் ஜெயலலிதா வழக்கு தீர்ப்பு வந்ததுனால அவங்க முதல்வராகவும் சரி சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி பதவி விலக வேண்டியிருந்துச்சு. அவங்க பதவி விலகினதுனால அவங்க அப்போ ஸ்ரீரங்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க. பதவி விலகிறாங்க. 2015 அவங்களோட அந்த சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரும்பொழுது அதுக்குள்ளே அவங்களோட வழக்கு சிக்கலும் முடிஞ்சிருச்சு. அவங்களும் போட்டியிடும். மீண்டும் அதே ஸ்ரீரங்கத்தில் போட்டியிருந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆர்கே நகர், சென்னையில் இருக்கிற ஆர்கே நகரில் வெற்றிவேல் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், அவரை பதவி விலக செய்துவிட்டு அந்த தொகுதியில் போட்டியிட்டார். அந்த தேர்தல் 2015 நடந்துச்சு. அப்போ நாம் தமிழர் கட்சி அந்த தேர்தலில் களம் காணவில்லை. அப்போது அதிமுக சார்பாக அம்மையார் ஜெயலலிதா போட்டியிட்டார். ஸ்ரீரங்கத்திலையும் அந்த தேர்தல் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இடைத்தேர்தல். இந்த 2 தொகுதிக்கும் நடக்குது. இந்த 2 தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களம் காணவில்லை. குறிப்பாக ஆர்கே நகரில் அம்மையார் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட்ட முதன்மையான கட்சிகளில் ஒன்று தான் சிபிஐ போட்டியிட்டது. ஐயா மகேந்திரன் அவர்கள், மகேந்திரன் இப்போ தாவேக்கால போய் இணைஞ்சார்ல, அந்த மகேந்திரன் தான் போட்டியிட்டார். அந்த மகேந்திரனுக்கு ஆதரவாக தான் நாம் தமிழர் கட்சி வேலை செய்தது. அப்படிதான் ஒவ்வொரு தேர்தல்லையும் அந்த முடிவுகளில் நம்ம யார் தரப்பில் நிற்கிறோம் அப்படிங்கிறதுல நாம் தமிழர் கட்சி குரல் கொடுத்திருக்கிறத தவிர தேர்தலில் நேரடியாக போட்டியிடவில்லை. 2016 சட்டமன்ற தேர்தலெலாம் போட்டிடுறோம், 16 போட்டிடுறோம், 21 சட்டமன்ற தேர்தலையும் போட்டிடுறோம், இப்போ 26 போட்டிட்டு இருக்கிறோம். இடையில 2019, 24 2 நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்கிறோம். இதற்கிடையில் அனைத்து இடைத்தேர்தல்களிலும் போட்டிட்டு இருக்கிறோம், உள்ளாட்சி தேர்தல்களையும் போட்டிட்டு இருக்கிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. குறிப்பாக இடைத்தேர்தல்கள் மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா 2016 பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அவர் இறந்த பிறகு திரும்ப ஆர்கே நகருக்கு இடைத்தேர்தல் வருது. 2017 எல்லாருக்கும் நினைவு இருக்கும், 2 முறை அந்த தேர்தல் முதல்ல அறிவிக்கப்பட்டது, அப்புறம் நிறைய அங்கே பணம் விளையாடுதுன்னு சொல்லிட்டு நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு மீண்டும் நடத்தப்பட்டது. அதில் தான் ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் வென்றார். அந்த 2 முறையும் இருக்குல்ல, அப்போ கலைக்கோட்டுதயம் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக களமிறக்கப்பட்டார். அப்போ நாம் தமிழர் கட்சி அதில் போட்டியிட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலும் எடுத்தால் 2019 நாடாளுமன்ற தேர்தலை அதை ஒட்டி இங்கே டிடிவி தினகரன் சார்பாக அதிமுகவிலேருந்து வெளியேறிய தொகுதிகள் இருக்குல்ல, அந்த 18 தொகுதிகள் நினைக்கிறேன், அந்த எல்லா தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த 18 இடைத்தேர்தல் தொகுதியின் இடைத்தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சி களம் கண்டது. அப்படிதான் ஒவ்வொரு தேர்தலையும் களம் கண்டிருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 21 சட்டமன்றத்துக்கு தேர்தலுக்கு பிறகு
ஈவேரா திருமகன் EVKS இளங்கோவன் அவருடைய மகன் காங்கிரஸ் சார்பாக திருச்சி கிழக்கில் போட்டியிட்டு அவர் இறந்து விடுகிறார். அவர் இறந்த பிறகு அந்த தொகுதிக்கு 2023 இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவன் அவர்களே களம் காண்கிறார். அப்பொழுது அவரை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி களம் கண்டது. அந்த தேர்தலில் மேனகா அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மற்ற கட்சிகளும் கூட அதிமுக சார்பாகவும் வேட்பாளர் களமிறக்கப்பட்டார். அதுக்கு பிறகு தேமுதிக சார்பாகவும் கூட அங்கே வேட்பாளர் களமிறக்கப்பட்டார். அப்போது அங்கே 4 முனை போட்டியாக தான் அந்த தேர்தல் நடந்துச்சு. அதுலேயும் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. அதுக்கு பிறகு அதே ஈரோடு கிழக்குக்கு மீண்டும் ஒரு முறை EVKS இளங்கோவன் அவர்களும் இறந்து விடுகிறார். 25 அதுதான் கடைசியாக நடந்த இடைத்தேர்தல் நினைக்கிறேன். 25 இடைத்தேர்தல் நடக்குது. அதில் அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடுகிறார். அங்கே திமுக சார்பாக சந்திரகுமார்னு தேமுதிகலேருந்து வந்தவர் போட்டியிடுறார். அவர் தான் வேட்பாளராக களம் காண்கிறார். அப்போது திமுக ஆளுங்கட்சியான திமுக சார்பாக அது வரைக்கும் காங்கிரஸ்க்கு கொடுக்கப்பட்ட தொகுதி திமுகக்கே கொடுக்கப்பட்டு விட்டது. சந்திரகுமார் போட்டியிடுகிறார். எதிர்த்து நின்ற ஒரே பெரிய கட்சி வேட்பாளர்னா அக்கா சீதாலட்சுமி அவர்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தான். அதிமுக போட்டியிடவில்லை, பாஜக போட்டியிடவில்லை, யாருமே அந்த களத்துக்கு வரல. தாவேகாவும் அன்றைக்கு கட்சி இருந்தது, ஆனால் தாவேகாவும் களம் காணவில்லை. அப்போ திமுக ஆளுங்கட்சி திமுக வேட்பாளர் இருக்காங்க, எதிர்த்து நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மட்டும்தான் இருந்தாங்க. அதிமுக போட்டியிடவில்லை, தாவேகா போட்டியிடவில்லை. அப்போ அவங்க எல்லாரும் என்ன நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்தார்களா? அந்த களத்தில் நம்ம வாங்கின வாக்குகள் 16,000 வாக்குகள். அப்போ எல்லா கட்சியோட வாக்கும் சேர்த்து மொத்தமாக 16,000 வாக்கு தான் அப்படின்னு சொல்ல வராங்களா? அக்கா சீதாலட்சுமி அவர்கள் பொது வேட்பாளரா அந்த இடத்துல? இந்த கேள்வி எழுது இல்லையா? விக்கிரவாண்டியிலையும் தேர்தல் நடந்துச்சு, இடைத்தேர்தல் நடந்துச்சு. அங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர் இறந்து விட்டார், அதனால நடந்துச்சு. அந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் போட்டியிட்டாங்க. அது 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி களம் கண்டோம். அன்றைக்கு பாமகவும் போட்டியிட்டது. அன்றைக்கு திமுக சார்பாகவும் வேட்பாளர் களமிறக்கப்பட்டார், பாமக சார்பாக வேட்பாளர், அப்புறம் நாம் தமிழர் சார்பாக வேட்பாளர் களமிறக்கப்பட்டாங்க. இப்போ போட்டியிட்டோம் நம்ம. இப்போ இந்த இடத்துலலாம் எந்தெந்த தரப்புலாம் இப்போ தாவேக்கா அந்த அப்போவும் தான் கட்சி இருந்துச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும்போது. அப்போ தாவேக்கா பொது வேட்பாளராக அவர்கள் சார்பாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை ஆதரித்தார்களா? இது என்ன மாதிரி ஒரு நரேட்டிவ்னே நமக்கு புரியல. அப்போ இப்படி தான் நாம் தமிழர் கட்சி இடைத்தேர்தலில் எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் களம் காணுவோம், களம் கண்டுகிட்டு இருக்கோம். அப்படித்தான் இப்போ 2026 தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சில நாட்களிலேயே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகிறாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 4வதாக எல்லாருமே அதிமுக தரப்புல பதவி விலகி தாவேக்காவில் இணைகிறார்கள். இசக்கி சுப்பையா அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட்டவர், அவரும் பதவி விலகி தாவேக்காவில் இணைகிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ விஜயபாஸ்கர் அவர்களும் பதவி விலகி இருக்கிறார். விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குலையும் வென்றதுனால திருச்சி கிழக்கையும் பதவி விலகி இருக்கிறார். அப்போது மொத்தம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 தொகுதி. இன்னும் சில தொகுதிகள் இதில் சேரவிருப்பதாகவும் அது கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 தொகுதிக்காவது இப்போ இடைத்தேர்தல் நடக்கக்கூடும்ன்றது தான் செய்தி வெளியாகி கொண்டிருக்கு. இப்போ இந்த தொகுதிகள்லாம் இடைத்தேர்தல் நடக்கும்போது நாம் தமிழர் கட்சி போட்டியிடணுமா இடக்கூடாதா? இதுவரை நாம் செய்தது, நாம் எந்த இடத்திலும் தடம் மாறவே இல்லை. அப்போது எத்தனை தொகுதிக்கு வந்தாலும் இடைத்தேர்தல் வந்தால் அத்தனை தொகுதியிலும் வேட்பாளர் போட வேண்டும், நாம் களம் காண வேண்டும் சொல்கிறோம். களம் காணுவது எதற்கு? சட்டப்பேரவையில் நாம் தமிழர் கட்சியின் குரல் ஒலிக்க வேண்டும், அதுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். அப்படி இருக்கும்போது நம் குரல் சட்டப்பேரவையில் ஒலிக்க வேண்டும். அதில் முதன்மையாக வலிமையாக ஒலிக்கக்கூடிய குரல் அண்ணன் சீமானின் குரல். அப்போ அந்த குரல் கட்டாயம் சட்டப்பேரவையில் ஒலிக்க வேண்டும். இல்லைன்னா இப்போ 26 முடித்தோம், 31 வரைக்கும் காத்திருந்தோம். 31 அண்ணன் சீமான் மீண்டும் சட்டப்பேரவைக்கு போட்டிட்டு உள்ளே போகிறதுக்கான வேலையை நம்ம செய்யலாம். ஆனால் இப்போ ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பையே பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. அப்போது எல்லாரும் அண்ணன் சீமான் இந்த முறை இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது. அதை சொல்கிறோம். குறிப்பாக மக்களுமே நிறைய இடத்துல சீமானாவது உள்ளே போயிருக்கணும்பா அப்படின்னு சொல்கிற நிலையை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த நிலையை உருவாக்க வேண்டும், அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது, தாவேக்காவே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அப்போ அதை பயன்படுத்தி அண்ணன் சீமான் உள்ளே செல்ல வேண்டும்ங்கிறது நம் கருத்து. இந்த கருத்தை சொல்லியிருக்கிறோம், அண்ணனும் பரிசீலிக்கிறாங்க. இப்போ இதுதான் இன்றைய நிலை. அடுத்து பொதுக்குழு நடக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து அதுக்கு பிறகு அது முன்மொழியப்பட்டு அது ஏற்கப்பட்டு அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் களம் காணலாம். இது நடக்கக்கூடியது. ஆனால் இது நடக்கக்கூடும்ன்றது தெரிந்த உடனேவே இந்த கருத்துருவாக்க அரசியலை தாவேக்கா தரப்பில் தொடங்கிட்டாங்க. ஏன்னா
இந்த யாரெல்லாம் இதை பேசு பொருளாக்குனாங்களோ அவங்க எதெல்லாம் அதிகமாக பேசு பொருளாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பான செய்திகளை குறிப்பாக தேர்தலுக்கு முன்பிலிருந்து இப்போது வரை பேசு பொருள் ஆக்கி கொண்டே இருக்கிறார்கள்ன்றதான் நம்ம பார்க்குற செய்தி. அப்படிதான் அண்ணன் சீமான் பொது வேட்பாளர்னு இப்போ ஒரு பேசு பொருள் ஆக்கி கொண்டிருக்கிறாங்க. எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னா, அண்ணன் சீமான் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடக்கூடும் அப்படிங்கிற செய்தி இப்போ அங்கங்கே பேசு பொருள் ஆகுது இல்லையா? அது ஏன் அம்பாசமுத்திரம்? எத்தனை தொகுதிகள் நம்ம ஏற்கனவே சொன்னது போல இப்போ 6 தொகுதிகள் இருக்குன்னா அதில் ஏன் அம்பாசமுத்திரம் அப்படின்னா, குறிப்பாகவே நேரடியாக சொல்லணும்னா அம்பாசமுத்திரத்தில் நாம் தமிழர் கட்சி எப்போதும் வழமையாக நாம் வாங்கும் வாக்குகளை விட கொஞ்சம் கூடுதலாக அந்த அம்பாசமுத்திரம் தொகுதியில் நம்ம வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதான் செய்தியாக இருக்குது. இந்த முறையும் பார்த்தீங்கன்னா எல்லா தொகுதியும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிகமாக வாக்குகள் வாங்கின தொகுதின்னா ஒரு 10வது இடத்துக்குள்ள அம்பாசமுத்திரம் வருது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 24 தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அங்கே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது 8 சட்டமன்ற தொகுதி, அதாவது நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தாலும் அதில் சட்டமன்ற தொகுதி அளவில் நம்ம வாக்குகளை எடுத்து பார்த்தா 8 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகள் பெற்றிருந்தது. அதில் 8வது இடத்தில் இருந்தது அம்பாசமுத்திரம். அதிமுக 14,642 வாக்குகள் பெற்றிருந்தது. நாம் தமிழர் கட்சி 15,248 வாக்குகள் பெற்று 606 வாக்குகள் அதிகமாக அதிமுகவை விட பெற்றிருந்தது நாம் தமிழர் கட்சி. அப்போ அந்த இடத்துல நம்ம வலிமையாக இருந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த வாட்டி வென்றது யாரு? இசக்கி சுப்பையா அதிமுகவை சேர்ந்தவர் தான். அப்போ அவரை விடவும் அவர் கட்சி, அவர் அந்த இடத்துல தான் இருக்காரு, தொடர்ந்து நின்று இருக்கிறாரு, ஜெயிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அவர் கட்சியை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி அதிக வாக்குகளை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அம்பாசமுத்திரத்தில் ஒரு பெரிய துரோகம் மக்களுக்கு செய்யப்பட்டிருக்குன்றது தான் நம்மளுடைய கருத்து. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அங்கே நின்று வென்றவர் இசக்கி சுப்பையா அதிமுக. 2வது இடத்தை பிடித்தது விபி துரை காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர். 3வது இடத்தை பிடித்தது ராஜகோபால் தாவேகா வேட்பாளர். இந்த 3 பேரும் இன்னைக்கு ஒரே அணியில் இருக்காங்க. இசக்கி சுப்பையா அதிமுகவில் நின்று வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றியை பதவி விலகிட்டு தாவேக்கால இணைஞ்சிட்டார். விபி துரை அவர்கள் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்டார், 2வது இடத்தை பெற்றார். காங்கிரஸ் இப்போ தாவேகா கூட்டணிக்கே வந்துருச்சு. இப்போ முதல் 3 இடம் இருக்குல்ல, இசக்கி சுப்பையா பெற்ற 65,589 வாக்குகளாக இருக்கட்டும், விபி துரை பெற்ற 55,344 வாக்குகளாக இருக்கட்டும், தாவேகா பெற்ற 53,611 வாக்குகளாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றை எதிர்த்து போடப்பட்ட வாக்குகள். மக்கள் இப்படி சிந்தித்து வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் சேர்ந்து இப்போ ஒரே அணியில் இருக்காங்க. இதில் வென்றவர்ன்றதுனால மட்டும் இல்லாமல் அங்கே நல்ல பணம் பலம் கொண்டவர், அங்கே நின்றால் வெல்லக்கூடியவர்ன்ற நிலையில் பார்க்கப்படுறதுனால மீண்டும் இசக்கி சுப்பையாவுக்கு தான் அங்கே இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ 1.25 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த 3 பேருக்கும் வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த எல்லாம் சேர்ந்து இப்போ ஒருத்தராக இசக்கி சுப்பையாவை நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மக்களுக்கு செய்த துரோகம் தானே. எதிர்த்து இத்தனை பேர் வாக்கு செலுத்தினாங்க, நீங்கள் அங்கேயே போய் சேர்றீங்க அப்படின்னா அது துரோகமாக தான் பார்க்கப்படணும். இப்போ அடுத்து அந்த இடத்துல போட்டியிட்டது நாம் தமிழர் கட்சி 4வது இடத்தை பெற்றது. நாம் பெற்ற வாக்கு 14,906 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக சிவசங்கரன் அவர்கள் பெற்றிருக்கிறார். இப்போ இதுதான் நிலை அங்கே. இப்போ அதனால் இந்த இடத்துல நம்ம தொடர்ச்சியாக நிறைய வாக்குகளை பெற்றிருக்கிறோம், அதனால் அந்த இடத்துல போட்டியிட்டால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது அனைவரின் கருத்து. இந்த கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அண்ணன் நிற்கக்கூடும் அப்படிங்கிறதான் இப்போதைக்கு செய்தி. உறுதியான அந்த செய்தி வெளியிடப்படும். அதுக்குள்ளே இது அவசரமாக அம்பாசமுத்திரத்தில் நிற்கலாம். தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் கட்சி நல்ல வாக்குகளை பெற்று இருக்கா. அண்ணன் சீமானே நின்னா மிக வலிமையான ஒரு போட்டியாக அங்கே இருக்கும், வெல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால உடனடியாக இந்த கருத்துருவாக்க அரசியலை தாவேகா சார்பாக கையில் எடுத்திருக்கிறாங்க. இதை திமுக முன்னாடி செய்து கொண்டிருந்தது, இப்போ தாவேகா திமுகவை விட சிறப்பாக செய்கிறது. குறிப்பாக ஐயா ஸ்டாலின் அவர்களை 3-4 நாட்களுக்கு முன்னாடி கௌதமன் அண்ணனுடைய இல்ல திருமண விழாவில் அண்ணன் சீமான் அவர்கள் சந்திக்கிறார். அண்ணன் சீமான் இருக்காரு, அப்போ ஸ்டாலின் வர்றாரு, 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க, பேசுகிறாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. இதுதான் நடந்தது. இது நடந்த உடனே இந்த செய்தியை கொண்டு பேசு பொருளாக்குறாங்க தாவேகா சார்பாக. இதுதான் கருத்துருவாக்க அரசியல், நரேட்டிவ் செட்டிங் செய்கிறாங்களாம். எதுக்காக செய்கிறாங்க? இப்போ அண்ணன் சீமானும் ஸ்டாலினும் உட்காந்து பேசிக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பொது வேட்பாளர்ன்ற பேச்சு சில வாரங்களாக இங்கே இருந்தாலும் அதை பெருசாக யாரும் எடுத்து பேசலை. ஆனால் இவங்க 2 பேர் சந்திச்சுக்கிட்டாங்க, அது பேசு பொருளாகுது. வந்த இடத்துல உடனே கொண்டு அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளர் அப்படின்னு அண்ணன் சீமானை சொன்னால் அதுதான் பேசிக்கிட்டாங்க.
இப்போ இவங்க எப்போ சந்திச்சாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டத்துக்காக தான் சந்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்துருவாக்கம் செய்கிறது தாவேகா. இது ஒரு கேவலமான அரசியல். இதை திமுக முன்னாடி செய்து கொண்டிருந்தது, இன்றைக்கு தாவேகா செய்கிறது. திமுக செய்கிறது தீய அரசியல், அதனால அவங்க தீய சக்தினா, தூய சக்தியும் அதே தீய அரசியலை செஞ்சா எப்படி தூய சக்தியா இருக்க முடியும்? இப்போ இந்த கேள்வியை இதை வந்து பொது வேட்பாளரா அப்படின்னு கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னே வச்சுக்கோமே, அந்த கேள்வியை கொண்டு போய் ஸ்டாலின் தரப்புலையோ அல்லது திமுக தரப்புலையோ யார்கிட்டயோ கேட்டிருக்கணும் இல்லையா? அதிமுக தரப்புலையும் ஏற்றுக்கொண்டு அண்ணன் சீமானை பொது வேட்பாளராக களமிறக்குகிறார்கள் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்புல போய் கேட்டிருக்கணும்ல, நீங்கள் பொது வேட்பாளராக சீமான் போட்டியிடுவதை விரும்புகிறீர்களா, நீங்கள் ஆதரிக்கிறீர்களான்னு அங்கே போய் கேட்டிருக்கணும்ல. கேட்கவே இல்லை. ஏன்னா கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த நோக்கமும் இல்லை. அவங்களுக்கு வேண்டியது இந்த குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நேராக போய் ஸ்டாலினையோ எடப்பாடியோ கேட்டிருந்தா இந்த கருத்து இந்நேரம் உடஞ்சிருக்கும். கேட்க மாட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு இது பேசு பொருளாக இருக்க வேண்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசு பொருள் ஆக்கி தான் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்போ இப்பொழுதும் நீங்கள் செய்வதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இதை நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அம்பலப்படுத்தினால் அம்பலப்படுவது நீங்கள் தான். அம்பலப்பட்ட பிறகு, ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் உண்மையிலே வேட்பாளராக பொது வேட்பாளராக இதெல்லாம் தெரிஞ்சிட போகுது. பொது வேட்பாளர்னா என்ன? அண்ணன் சீமான் போட்டியிடுறார், தாவேகா சார்பாக இசக்கி சுப்பையா போட்டியிடுறாருன்னு வச்சுக்கோமே. நம்ம அதிமுகவும் திமுகவும் வேட்பாளர் போட போகிறதில்லைன்னா அது அவங்க முடிவு தானே, அவங்க கிட்ட தானே போய் கேட்கணும். இப்போ வரைக்கும் அதை பற்றின எந்த செய்தியுமே இல்லை. அண்ணன் சீமான் போட்டியிடுறாருங்கிறதே உறுதி இல்லை. அதில் திமுக சார்பாகவும் அதிமுக சார்பாகவும் களமிறக்க போகிறார்களா வேட்பாளர்களா அப்படிங்கிறதும் தெரியாது. அங்கே போய் யாரும் கேட்கவும் இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இங்கே சீமான் பொது வேட்பாளர்னு பேசு பொருள் ஆக்கியாச்சு. இது எப்படிப்பட்ட அரசியல்? இதுதான் தூய சக்தியின் அரசியலா? அப்போ இதை நம்ம கேள்வி எழுப்ப வேணாமா? இதை நம்ம இப்படி கேள்வி எழுப்புனா அதுக்குள்ளே திமுக தரப்புலேருந்து ஓடியாடுறாங்க. யார்? ஐயா சுபவி அவர்கள் வந்துடுவார்ல எல்லாத்துக்கும். அந்த மாதிரி வந்துட்டு வெட்கம் மானம் உடையவர் சீமான், திராவிட சுடுகாடு என்று சொன்னார், இதை சொன்னார், அதை சொன்னார், அவர் போய் பொது வேட்பாளராக களமிறங்கலாமா? ஐயா, நீங்கள் போய் சொல்ல வேண்டியது திமுகவுக்கு, அவரை போய் பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளலாமா? இப்படி ஒரு பேசு பொருள் ஆகும்போது நீங்களே வந்து சொல்லியிருக்க வேணாமா? அப்படிலாம் சீமானெல்லாம் நாங்கள் பொது வேட்பாளராக நிறுத்தவில்லைன்னு ஸ்டாலின் சொல்லியிருக்க வேண்டியதானே? அதான் பேசுகிறாரு. உதயநிதி ஸ்டாலின் தான் கல்யாண மண்டபம் எங்கே போனாலும் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கெல்லாம் போய் பேச வேணாமா? சொல்லியிருக்க வேணாமா? உங்கள் ஆளுங்களுக்கு வெக்கம் மானலாம் கிடையாதா? இவ்வளவு பேசின சீமான பொது வேட்பாளராக நிறுத்துகிறோமே அப்படின்னு சொல்லி உங்கள் ஆளுங்களுக்கு இருந்திருக்க வேணாமா? நீங்கள் அந்த கேள்வியை அங்கே வச்சிருக்கணும். அதை எதுக்கு கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கிறீங்க, அல்ல அண்ணன் சீமான் மேலே வைக்கிறீங்க? அதாவது கொஞ்சமாவது வெக்கமானலாம் சுபவி மாதிரி ஆட்களுக்கு இருந்தால் அவங்கெல்லாம் திமுகவில் இருக்க மாட்டாங்க. கொஞ்சமாவது வெக்கமானலாம் இந்த தாவேகாக்காரங்களுக்கு இருந்தால் இவ்வளவு கேவலமான அரசியலை தொடர்ச்சியாக இங்கே வந்து குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் செய்துவிட்டு எதுவுமே செய்யலை, நாங்கள் தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லிக்கொள்ள மாட்டாங்க. அதனால் நம்ம இந்த காணொலியின் முடிவாக சொல்லிக்கொள்வது, அண்ணன் சீமான் போட்டியிடுகிறாரா இல்லையா என்பது அடுத்து வரும் சில வாரங்களில் தெரிந்துவிடும். மற்ற கட்சிகள் வேட்பாளரை போடுகிறார்களா இல்லையா என்பதும் அடுத்த சில வாரங்களில் தெரிந்துவிடும். அது வரைக்கும் காத்திருக்கணும். அதுக்குள்ள இந்த பேசு பொருளை கருத்துருவாக்க அரசியலை தாவேகா செய்தால் அதை அடித்து நொறுக்கி தவிடுபொடியாக்க வேண்டும். இதுதான் நம் முன்னாடி இருக்கிற, ஏன்னா இவங்க இந்த கருத்துருவாக்க அரசியலின் வழிதான் இந்த ஆட்சி அதிகாரத்தை அடைந்திருக்கிறார்கள். அதனால கட்டாயம் அவர்களின் கருத்துருவாக்கத்தை உடைத்து நொறுக்குவதை நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தொடர்ந்து செய்ய வேண்டும், செய்வோம்.